ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியான வேலைக்காக உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 தியான வசனம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சுத்த கிருபை நம்மை இம்மட்டுமாய் தாங்கி வருகிறது. நம்முடைய பாவங்களையும் பாரங்களையும் அவர் சுமந்து தீர்த்தவராக, நம்மை பாவ பாரத்திலிருந்து விடுவித்தவராக, நம்மை பரலோகத்திற்கு நேராக வழிநடத்துகின்ற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து இம்மட்டுமாய் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறாரே, அந்த ஆண்டவர் இந்த நாளிலே நம்மிடத்தில் ஒரு உத்தரவாதமான பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் பவுலடிகளார் இங்கே சொல்லுகிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஐயோ, என் பாரத்தை சுமப்பதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே, மற்றொரு பாரத்தை விதமாக நான் சுமப்பேன் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற கேள்விகள் என் காதுகளில் விழத்தான் செய்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்களும் நானும் அதை மற்ற பலவீனமாக இருக்கிறவர்களை தாங்கும்படியாக ஆண்டவர் அந்த பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இது பவுல் என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய பிரமாணம் என்று சொல்லவில்லை, கிறிஸ்துவனுடைய பிரமாணம் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மற்றவர்களின் உணர்ச்சி பூர்வமான ஆவிக்குரிய மற்றும் நடைமுறை சுமைகளை தாங்கிக் கொண்டு அன்பு என்னும் கிறிஸ்துவின் திருச்சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறதை நீங்களும் நானும் இங்கே பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ஒரு பகிரப்பட்டதான ஒரு பொறுப்பு. தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் சொந்த பொறுப்புகளை சுமக்கின்ற அதே வேளையில் பிறருடைய சுமைகளை தாங்கவும் வேண்டும். அன்பினால் ஒருவருக்கொருவர் சேவை செய்வதே கிறிஸ்துவின் சட்டம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை, இல்லையென்றால் கிறிஸ்துவனுடைய சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கொருவர் சேவை செய்வதுதான் கிறிஸ்துவின் திருச்சட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய சீஷர்களோடு ராவிருந்து அருந்துவதற்கு முன்பாக சீஷருடைய கால்களை கழுவிய பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினேன் என்றால் இங்கே அன்பின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். அது நிமித்தமாகத்தான் நீயும் நானும் கெட்டுவிடக்கூடாது, அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடன் இருப்பவர்கள், நீ அறிந்திருக்கிற மக்கள், உன்னோடு கூட தேவனை ஆராய்த்து கொண்டு இருக்கிற கஷ்டப்படுகிற ஏழை விசுவாசிகள், ஒருவேளை பிறரிடத்தில் சொல்வதற்கு கூச்சப்படுகிற சில தேவைகளோடு இருக்கக்கூடிய அருமையான விசுவாச கூட்டத்தார், அவர்களுக்கு நம்முடைய பங்கு என்ன? தவிப்பில் இருப்பவர்களுக்கு உதவி செய்வது, தாழ்மையுடன் அன்பை காட்டுவது மற்றும் ஆவிக்குரிய நிலையில் பலவீனமானவர்களை ஆதரிப்பது போன்ற காரியங்களை நீங்களும் நானும் செய்திட முன்வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது நமக்கு ஒரு பாரம் அல்ல, அது நமக்கு ஒரு பாரம் அல்ல. அது ஒருவர் பாரத்தை ஒரு சுமருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அது பாரமாக அல்ல, பாசத்தின் பிணைப்பாக அது காணப்படுகிறது. அமெரிக்காவை சேர்ந்த மிஷனரி ஒருவர் சீன தேசத்தில் சுவிசேஷ ஊழியம் செய்யும்படி தன்னுடைய குடும்பத்தோடு அந்த தேசத்திற்கு சென்றிருந்தார். அவர் சிறு பிள்ளைகள் பேரில் மிகுந்த பிரியமுள்ளவராயிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு தேசத்தின் பட்டணத்திலே தெருவின் வழியாக அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தெரு வீதிகளிலே அநேக சிறார்கள், அநேக பிள்ளைகள் தங்களை பார்க்கிலும் வயதில் சிறிய பிள்ளைகளை தங்கள் முதுகில் மேல் சுமந்த வண்ணமாகவே விளையாட்டுகளிலே மும்முரமாக ஈடுபட்டிருந்ததை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். தாங்களே சிறுவர்களாயிருந்த போதிலும் அவர்கள் விளையாடும் போதும் இவ்வளவு பாரமான சுமையை தங்கள் முதுகில் சுமந்து கொண்டிருக்கிறார்களே என அவர்கள் மேல் அவர் அனுதாபம் கொண்டார். ஆகையினால அவர் அனுதாபத்தோடு அங்கே விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களில் ஒருவனை பார்த்து, தம்பி, நீ ஒரு சிறுவனாக இருந்தாலும்
இவ்வளவு பாரமான ஒரு சுமையை சுமந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறாயே, இது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். உன் பேரில் நான் மிகவும் பரிதாபப்படுகிறேன் என்று கூறினார். அதுக்கு அந்த சிறுவன் என்ன சொன்னான் தெரியுமா? அதுக்கு அந்த சிறுவன், நான் சுமந்து கொண்டிருப்பது ஒரு பார சுமையே அல்ல, அவன் என்னுடைய சகோதரன், அவன் என்னுடைய அருமையான தம்பி என்று சட்டென்று பதிலளித்தான். அதை கேட்டு தன் இருதயத்திலே மகிழ்ச்சி அடைந்த இந்த மிஷனரி, நல்லது, இப்படி சொல்லும் அளவிற்கு நீ எவ்வளவு அதிகமாக பண்பும் பரிவும் பாசமும் உள்ளவனாய் இருக்கிறாய் என்று கூறி அவனை பாராட்டிவிட்டு அவனுக்கு அன்பளிப்பாக கொஞ்சம் பணமும் கொடுத்துவிட்டு கடந்து சென்றார். வீடு திரும்பி அவர் தன்னுடைய வீட்டாரை அழைத்து கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் முழு பொருளையும் இந்த நாட்டினுடைய ஒரு சிறுவன் எனக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தான் என்று கூறி நடந்த சம்பவத்தை தன்னுடைய குடும்பத்தாருக்கு விவரித்தார். ஒரு சிறுவன் தன்னுடைய இளைய சகோதரனை பொறுப்புணர்வுடனும் கரிசனையுடனும் சுமந்து அதை தனக்கு ஒரு பாரமாக கருதுவதை மறுப்பான் என்றால், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விசுவாச குடும்பத்தாரில் நம்முடைய உதவியை பெறத்தக்கவர்களாகிய பலவீனரும் எளியவர்களுமான கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய சகோதரரை நாம் எவ்வளவு மகிழ்ச்சியோடும் கரிசனையோடும் சுமக்க வேண்டும். அதை நாம் ஒரு பாரம் என்று ஒருபோதும் எண்ணவே கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சுமந்து செல்ல வேண்டிய சமயங்களில், அவன் எனக்கு ஒரு பாரம் அல்ல, அவன் என்னுடைய சகோதரன், அவள் என்னுடைய சகோதரி என்ற அறிக்கையுடன் சந்தோஷத்துடனும் அவர்களை தாங்கி நம் உள்ளத்தில் உள்ள கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய கிரியைகளின் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதே அந்த சிறுவன் மூலமாக ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி கூறினார். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் கூறுகிறார், நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆம், நன்மையான காரியங்களை செய்ய முன் வருகிறோமா? தேவையோடு இருக்கிறவர்களுக்கு, சஞ்சலத்தோடு இருக்கிறவர்களுக்கு, தவிப்போடு இருக்கிறவர்களுக்கு, பிறரிடத்திலே தன்னுடைய கஷ்டங்களையும் தேவைகளையும் பகிர்ந்து கொள்ள இயலாமல் இருக்கிறவர்களுக்கு, அவர்களுடைய பாரத்தை சுமப்பதற்கு நீங்களும் நானும் என்ன காரியம் செய்கிறோம்? அருமையானவர்களே, என்னையே என்னால் கவனித்து கொள்ள முடியவில்லை. நான் எப்படி மற்றவர்களுடைய பாரத்தை சுமப்பது? எனக்காகவே ஜெபிப்பதற்கு ஆட்கள் வேண்டியிருக்கிறது. நான் பிறருக்காக எப்படி ஜெபிப்பது? உங்களுடைய ஜெபத்தை ஒதுக்கி வையுங்கள். உங்களுக்கான ஜெபத்தை ஒதுக்கி வையுங்கள். பிறருக்கான ஜெபத்தை பாரத்தோடு செய்யுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவை பாடுகளின் கொடூர அகோரமான வேதனையின் மத்தியிலேயும் என் ஆண்டவர் பிறருக்காக மன்றாடினாரே. தன்னை அடித்தவர்களுக்காக, தனக்கு நியாய தீர்ப்பிட்டவர்களுக்காக, தன்னை விதமான இழிநிலைக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வந்த அந்த யூத தலைவர்களுக்காக, தன்னோடு உடன் கொல்லப்படுவதற்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்த அந்த திருடர்களுக்காக என் ஆண்டவர் ஜெபித்தாரே. அது அவருக்கு பாரமாக இல்லை. தானே பாரப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் அவனுக்காக, அங்கே இருக்கிறவர்களுக்காக, அறியாமல் பாவங்களை செய்த ஒவ்வொருவருக்காக ஜெபித்தாரே. நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அந்த பாடுகளின், அகோர பாடுகளின் மத்தியிலேயும் மனம் திரும்பின அந்த திருடனுக்கு, அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் பரதீசில் இடம் கொடுத்தார் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்திலே ஏழை எளியவர்களுக்கு இடம் உண்டா? ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்றதான அந்த பாரம் உண்டா? இருதயத்திலே பாரத்தோடு செல்லுவோம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்ததான பாரம், கரிசனை உண்டா? அவர்கள் என் சகோதரர், அவர்களுக்காக செய்கிறேன், எனக்கே கஷ்டமாக இருக்கிறது, நான் எப்படி இந்த ஊழியத்திற்கு செய்வது? நான் எப்படி இந்த காரியத்திற்கு காணிக்கை அனுப்புவது? அது ஒரு பாரம் அல்ல, அது ஒரு பாரம் அல்ல. பாச பிணைப்பாக இருக்கட்டும். அது எனக்கு ஒரு பாரமே அல்ல. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை என் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வருவது எனக்கு ஒரு பாரம் அல்ல. ஜெபத்திலே, என்னுடைய உற்சாகமான பங்களிப்பிலே, என்னுடைய ஊழியத்தின் பங்களிப்பில் நான் அதை பாரமாக அல்ல, பாசமாக எடுக்கிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறீர். ரட்சிக்கப்பட்டிருக்கிற, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பிறருடைய பாரங்களை சுமக்க வேண்டும் என்று சொல்லி ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெப வாஞ்சை, தேவையோடு இருக்கிற மக்களுக்கு தேவைகளை பகிர்ந்து கொள்கிற அன்பின் வாஞ்சை, அன்பின் பிணைப்பு
இவைகளெல்லாம் எங்களுக்கு பாரமாக நீர் கொடுத்திருக்கிறீர். நன்மை செய்யும்படியான திராணியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நிறைவேற்றுவதற்கு, செய்யத்தக்கவர்களுக்கு செய்வதற்கு எனக்கும் எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.